ஹை ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நாம் பர்சன்டேஜ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜ் பொறுத்த அளவுக்கும் நாம் ஒரு பேசிக் ட்ரிக் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ட்ரிக்ஸை தான் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எக்ஸ் ஒய் ஏபி, எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ அண்டு ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் பி. ஸோ நம்ம சைட் வைஸ் இருக்கிறது வந்து டிவைட் பண்ணுவோம், அண்டு தென் கிராஸில் இருக்கிறது மட்டும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இதே சேம் ட்ரிக்ஸை தான் நம்ம இந்த சம்மில் கூட அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா பர்சன்டேஜுக்கும் ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஷியேட் கிடையாது. ஸோ அது கூட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் நான் சம்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் ஆகாது. ஸோ அதுக்கான டெஃபினேஷன் கூட தமிழ்லேயே சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். வென் எ பிளாட் இஸ் சோல்டு ஃபார் rupees 18,700, the owner loses 15%. At what price must that plot be sold in order to gain 15%? ஸோ 18,700க்கு அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு வந்து 15% வந்து லாஸ் ஆகுது. ஸோ இதே வந்து 15% கெயின் அவங்களுக்கு கிடைக்கணும்னா ஸோ அவங்க எந்த ஒரு அமௌண்ட்டில் விற்கணும்? ஸோ அதான் இதுக்கான கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 18,700ங்கிறது 15% லாஸாக கிடைச்ச அமௌண்ட். ஸோ இது டோட்டலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 100% மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு கிடச்சிடும். ஸோ 100 - 15 = 85%. ஸோ 18,700ங்கிறது நமக்கு 85% தான். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 100% என்னென்னு கால்குலேட் பண்ணணும். சேம் மெத்தட் 18,700 வந்து 85%னா 100% என்ன? ஸோ அதான் இந்த இதில் போட்டிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், கேன்சல் பண்ணோன்னா நமக்கு பேலன்ஸ் 11,100 × 20 இது கிடைக்கும். ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா 22,000 இது நமக்கு ஆன்சரை கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கான 100%. ஸோ இப்போ நமக்கு தேவையானது வந்து அவங்க கெயின் வந்து 15% கிடைக்கணும். ஸோ 15% கெயின் கிடைக்கணும்னா இப்போ 22,000 = 100%னா ஸோ 15% ப்ராஃபிட்டுங்கிறப்போ 100 + 15 = 115% வந்துடும். ஸோ சேம் மெத்தடில் இதில் கால்குலேட் பண்ணிடலாம். 22,000 = 100%. ஸோ 115% என்ன? ஸோ இதே மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ சேம் நான் இதில் 100 and 22,000 ரெண்டையும் நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் வந்து 220 × 115 இது இருக்கும். ஸோ கிராஸில் இருக்கிறதால மல்டிபிள் பண்ணி போட்டோன்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 25,300 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 100 oranges are bought at the rate of rupees 350 and sold at the rate of rupees 48 per dozen. The percentage of profit or loss is. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 ஆரஞ்சஸை வந்து 350க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க விற்கிறப்ப வந்து ஒரு டஜனுக்கு வந்து 48. ஸோ அந்த கணக்கில் விற்கிறாங்க. ஸோ இதுபடி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆரஞ்சுக்கான ரேட் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ 100 ஆரஞ்சஸ் 350னா 1 ஆரஞ்சு = 350 / 100. ஸோ இதுபடி பார்த்தோன்னா 3.5. ஸோ இந்த அமௌண்ட்டில் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ விற்கிறப்போ 48. தட் மீன்ஸ் ஒரு டஜன் வந்து 48க்கு விட்டுருக்காங்க. ஸோ ஒரு டஜனுங்கிறப்போ வந்து = 12. ஸோ 48 / 12 டிவைட் பண்ணோன்னா ஒரு ஆரஞ்சுக்கான ரேட் என்னன்னு கிடச்சிரும். ஸோ = 4 rupees. ஸோ அவங்க வாங்கினது 3.5, விற்றது 4 rupees. அப்படின்னா ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் நம்ம பார்த்தோம்னா 0.5. ஸோ அவங்களுக்கு வந்து கெயின் தான் இதில் கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 3.5 வந்து நமக்கு 100%னா 0.5 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ 0.5, 3.5 ரெண்டையும் நம்மளால் ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். ஸோ கீழே நமக்கு 0.1 பேலன்ஸ் இருக்கும். ஸோ கிராஸில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணோன்னா 10 வந்துடும். ஸோ இதில் வந்து இப்போ 0.7 வந்து நான் 7 கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 100 / 7 = நம்ம இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் 7 × 14 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 98 கிடைக்கும். ஸோ 98 + 2 = 100. ஸோ 100 / 7. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ நம்ம இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணி பாயிண்டில் கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிக்சடு ஃப்ராக்ஷனில் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்ஓ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ Alfred buys an old scooter
for rupees 4,700 and spends rupees 800 on its repairs. If he sells the scooter for rupees 5,800, his gain percentage is, so gain percentage என்னன்னு கேட்டிருக்காங்க. 4,700க்கு அவர் வாங்குறாரு, 800 வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாரு. ஸோ 4,700 + 800 equal to 5,500. ஸோ டோட்டலாக இவர் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 5,500 தான். பட் அவர் சேல் பண்ணது வந்து 5,800க்கு. ஸோ ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறப்போ மைனஸ் பண்ணி பார்த்தோன்னா 300 வந்து அவருக்கு கெயின் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஈஸி. 5,500 நமக்கு 100%னா 300 எவ்வளோ பர்சன்டேஜ் இது மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 355 ரெண்டையும் நான் 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 60 / 11 நமக்கு கிடைக்கும். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கன்வெர்ட் பண்ணால் 5 / 11% is the answer. So next sum பார்க்கலாம். A trader mixes 26 kg of rice at rupees 20 per kg with 30 kg of rice of other variety at rupees 36 per kg and sells the mixture at rupees 30 per kg. So what is the profit percentage? So ரெண்டு ரைஸ் வெரைட்டியை வந்து அவர் மிக்ஸ் பண்ணுறாரு. மிக்ஸ் பண்ணி ஒரு கேஜிக்கு வந்து பெர் கேஜி வந்து 30 rupeesனு அவர் சேல் பண்ணுறாரு. ஸோ அப்போனா அவரோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அதான் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வெரைட்டி வந்து 26 kg மல்டிபிள் ஆஃப் 20. ஸோ அந்த அளவுக்கு எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வெரைட்டி 30 kg 36 rupees. ஸோ இந்த ஒரு ரேட்டில் தான் அதோட ப்ரைஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். தட் இஸ் 26 மல்டிபிள் ஆஃப் 20 + 30 மல்டிபிள் ஆஃப் 36. ஸோ ரெண்டுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 1,600 கிடைக்கும். ஸோ அந்த ரைஸ் வெரைட்டியோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோன்னா 1,600 தான். ஸோ அவர் வந்து சேல் பண்ணது 30 rupees 30 per kg. அப்போனா டோட்டலாக 56 kg 26 + 30 56 kg வந்து ஒரு கேஜி வந்து 30 rupeesனு சேல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப வந்து நமக்கு 1,680 கிடைக்கும். ஸோ 56 மல்டிபிள் ஆஃப் 30 equal to 1680. ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1,600. பட் இவர் சேல் பண்ணது வந்து 1,680. ஸோ எப்படி பார்த்தாலும் அவருக்கு ப்ராஃபிட் தான். ஸோ 80 rupees வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ 1,600 வந்து 100%ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 80 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு 5% கிடைச்சிரும். ஸோ இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A shopkeeper sells one transistor for rupees 840 at a gain of 20% and another for 960 at a loss of 4%. So what is his total gain or loss percentage? ஸோ ஒரு டிரான்சிஸ்டரை வந்து 840ன்னு அவர் விற்கிறாரு. ஸோ அப்படி அந்த அளவுக்கு சேல் பண்ணுறப்போ வந்து அவருக்கு 20% வந்து கெயின் கிடைக்குது. ஸோ இன்னொன்று அவர் சேல் பண்ணுறப்போ 960ன்னு சேல் பண்ணுறப்போ 4% வந்து லாஸ் இருக்குது. ஸோ இதில் லாஸ் இல்லைன்னா கெயின் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 840 வந்து ஃபஸ்ட்டு 20% ப்ராஃபிட்டுங்கிறப்போ அதை 100 + 20. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ 840 equal to 120%னா 100% என்ன அது கால்குலேட் பண்ணணும். சேம் மெத்தட் தான், அஸ் யூஷுவல் மெத்தட். ஸோ இதில் லாஸ்ட்டில் நமக்கு 140 மல்டிபிள் ஆஃப் 5 ரெண்டுமே கிராஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணோன்னா 700. ஸோ நெக்ஸ்ட்டு சேம் மெத்தட். ஸோ 960 இன்னொரு இது வந்து 960க்கு அவர் சேல் பண்ணுறப்போ 4% வந்து அவருக்கு லாஸ் கிடைக்குது. ஸோ 4% லாஸுங்கிறப்போ 96%. ஸோ 960 வந்து 96%னா 100% என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ ஈஸியாக நம்மளால் இதை கேன்சல் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் 1000 வந்துடும். ஸோ இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். 1000 + 700 equal to 1700. ஸோ இதோட ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த 840 960 ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா இவரோட செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கிடச்சிரும். ஸோ 840 + 960 equal to 1800. ஸோ இதுதான் இவர் சேல் பண்ணது. பட் அதோட ஆக்சுவல் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 1700 தான். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 100 கிடைக்கும். ஸோ இப்போது ஈஸி. 1700ங்கிறது 100%ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 100 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் கூட நீங்கள் இதிலே பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கிளாஸில் 100 / 17 இருக்கும். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ 15 / 7 இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The percentage profit earned by selling an article for rupees
1920 is equal to the percentage of loss incurred by selling the same article for 1280. So at what price should be the article sold to make 25% profit? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு 1920. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து சேல் பண்ணுறாரு. ஸோ சேல் பண்ணுறப்போ கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 1280. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறப்போ கிடைக்கிற லாஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ இந்த சம்ம தான் நான் கீழே எழுதியிருக்கேன் 1920 மைனஸ் எக்ஸ். ஸோ இதில் கிடைச்ச ப்ராஃபிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எக்ஸ் மைனஸ் 1280 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா 2x ஈக்குவல் டு 3200 இது ஆன்சரை கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ இதை 12 டிவைட் பண்ணோன்னா 1600. ஸோ சேம் 1600 வந்து நமக்கு 100%. ஸோ 100%னா இவர் இப்போது 25% ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி சேல் பண்ணணும். அப்படின்னா 125% வந்து எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ டைரெக்டாக இதை 100 and 1600 ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் 125 into 16 இருக்கும். ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா ஈக்குவல் டு 2000. ஸோ இதில் 2000 இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A man buys a cycle for rupees 1400 and sells it at a loss of 15%. So what is the selling price of the cycle? ஸோ அவர் வந்து 1500க்கு வாங்குறாரு. ஸோ சேல் பண்ணுறப்போ வந்து 15% லாஸோட சேல் பண்ணுறாரு. ஸோ ஈஸியான இது டைரக்ட் மெத்தட் தான். 1400 நமக்கு 100%னா 15% லாஸுங்கிறப்போ நம்ம 100ஆல் மைனஸ் பண்ணணும் 15. ஸோ 100 minus 15 is equal to 85%. ஸோ 85% என்னன்னு கால்குலேட் பண்ணணும். 100 1400 இது 0 வந்து ஈஸியாக நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 85 multiple of 14 ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா 1190 கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The cost price of 20 articles is the same as the selling price of X articles. If the profit is 25%, then what is the value of X? So X ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ். ஸோ 20 ஆர்டிகல்ஸோட காஸ்ட் ப்ரைஸ் எதுக்கு ஈக்குவல்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு நமக்கு கொடுக்கல. ஸோ அதோட ப்ராஃபிட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் த ப்ராஃபிட் இஸ் 25%னா ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அது கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸுங்கிறது வந்து ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதை நம்ம இப்போ 100%ஆக எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து 100%னா 20 minus எக்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ இது டைரக்ட் மெத்தட்லேயே நான் போட்டிருக்கேன். 20 minus எக்ஸ். ஸோ கிராஸாக இருக்கிறது மல்டிபிள் பண்ணணும். 20 minus எக்ஸ் மல்டிபிள் ஆஃப் 100 divided by எக்ஸ். ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் வந்து 25%. ஸோ அதனால் ஈக்குவல் டு 25 போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் இந்த ஃபார்முலா மெத்தட் மாதிரி தான் இது வரும். ஸோ இப்போ வந்து 1/1 நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 20 minus எக்ஸ் வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2000 minus 100x ஈக்குவல் டு எக்ஸ் அந்த சைட் கொண்டு போயிட்டோன்னா 25x. ஸோ 100 மைனஸில் இருக்குது. ஸோ நம்ம அந்த சைட் கொண்டு போயிட்டோன்னா 100 + 25 is equal to 125x. ஸோ 125x equal to 2000. ஸோ x is equal to 2000 divided by 125 வரும். ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 16. ஸோ இதில் எக்ஸுக்கான வேல்யூ வந்து 16. ஸோ இதில் கொடுத்துருக்குற எல்லா சம்ஸும் நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்குறது மட்டும் இல்லாமல் 1/1 ஒர்க் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் 2-3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த சம்ஸ் எல்லாமே புரியும். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது புரியாது. ஸோ இதுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.